வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம், அதாவது பருப்பு துவரம்பருப்பு 3/4 டம்ளர், தட்டைப்பருப்பு பாசிப்பருப்பு சேர்த்து 1/4 டம்ளர், மொத்தமாக 1 டம்ளர் 1.25 டம்ளர் அரிசி அந்த அளவில் எடுத்துருக்குங்க. இப்போ தாளிச்சுக்கலாம். அதாவது எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்புலாம் போட்டு அதுக்கப்புறமா மிளகு சீரகம், அதாவது மிளகு சீரகம் தட்டி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, தக்காளி 3 சேர்த்துக்கிட்டோம், உப்பு சேர்த்துக்கிட்டோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் போடலாங்க, சாம்பார் தூள் போடலாம், எது வேணாலும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கிறேன். மல்லித்தூள், சீரகத்தூள் கூட கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அது உங்களுக்கு வீடியோவில் வரல, ஆனால் போட்டிருக்கிறேன். நல்லா தான் இருக்கும். அதான் மிளகு சீரகம் தட்டி போட்டிருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். இந்த இது பார்த்திங்கன்னா பருப்பு சோறு அரிசியும் பருப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். கொங்கு ஸ்டைல், கொங்கு நாட்டு ரெசிபி சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.